ஆட்டுக்கால் பாயா டேஸ்ட்டுக்கு வெஜ்ஜிலேயே ஒரு பாயா செய்ய முடியும்னா கண்டிப்பாக செய்ய முடியுங்க. உருளைக்கிழங்கு பாயா ஒரு மஸ்ட்ரைனே சொல்லுவேன். டெய்லி இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை கொஞ்ச நாள் ஊற கட்டிட்டு இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், மிளகு, சோம்பு, கசகசா, முந்திரி, பொட்டுக்கடலை கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்து அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ ஒரு பெரிய தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 கப் புதினா, 1/4 கப் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி ரெடியாக வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பாயா ரெடி. இது கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை தாங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதோட நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.